எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி 25 பிப்ரவரி செவ்வாய்க்கிழமை. இந்த வீடியோவில் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்ரீவாரி மெட் வழியாக நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன், திருமலையில் நீங்கள் நேரடியாக வந்து ரூம் புக் பண்ணுறதுக்கு உண்டான வேகன்சி ஸ்டேட்டஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். திருப்பதியில் நீங்கள் நேரடியாக தரிசனம் வந்தால் உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்கும். இந்த ஸ்லாட்டட் சர்வதர் டோக்கன் திருப்பதியில் 3 இடத்துல வந்து கொடுக்குறாங்க. இது ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், அலிப்பெரிமெட்டு நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துல வந்து மறுநாளைக்கு உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்சன டோக்கன் கொடுக்குறாங்க. அது கொடுத்து முடிந்ததும் அதற்கு மறுநாள் அதிகாலையில் 2 ஸ்லாட்டுக்கு உண்டான டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. தினமும் குறைந்தது 10,000 to 12,000 டோக்கன் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுபடி நேற்று இரவு இன்னைக்கு 25ஆம் தேதிக்கு உண்டான 1 மணிலேருந்து இரவு 10 மணிக்கு உண்டான ஸ்லாட்டுக்கு 12,400 டோக்கன் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த டோக்கன் வந்து பக்தர்களின் எண்ணிக்கையை பொறுத்து மாறுது. அதே போல் இந்த டோக்கன் கிடைக்கிற அவைலபிலிட்டி நேரமும் வந்து பக்தர்கள் எண்ணிக்கையை பொறுத்து ஒவ்வொரு நாளும் சீக்கிரமாக தீர்ந்து போயிடும், ஒரு நாள் வந்து லேட்டாகவும் தீர்ந்து போகும். அதுபடி இரவு 3 மணி வரைக்கும் இந்த டோக்கன் வந்து அவைலபிலிட்டியாக இருந்தது. அதற்கு பிறகு இன்னைக்கு காலையில் 6:30 மணிக்கு கொடுத்த ஸ்டேட்டஸ் படி நாளைக்கு உண்டான, அதாவது 26ஆம் தேதிக்கு உண்டான 3 மணி மற்றும் 4 மணிக்கான ஸ்லாட் படி 6,400 டோக்கன் வந்து பாக்கி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி கிட்டத்தட்ட 19,500 டோக்கன் வந்து 2 நாளைக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த 6,400 டோக்கன் எப்படியும் 9 மணிலேருந்து 10 மணிக்கு வந்து சேர்றவங்களுக்கு வரைக்கும் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருப்பலையில் 2-3 நாட்களாக பக்தர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அதனால வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வந்து தற்போது அதிகாலைக்கு பிறகும் கூட கிடைக்கிறது. அடுத்தது ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதை மூலமாக கொடுக்கக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன், இதுவும் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் தான். இதுக்கும் எஸ்எஸ்டி டோக்கனுக்கு இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, ஸ்ரீவாரி மெட்டில் நடந்து போகிறவங்களுக்கு இன்னைக்கே தரிசனம் பார்க்கக்கூடிய டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க. எஸ்எஸ்டியில் வந்து ராத்திரி 9 மணிக்கு மறுநாளைக்கு உண்டான டோக்கனோ அல்லது அதற்கு பிறகு உண்டான டோக்கனோ தான் கிடைக்கும். இந்த ஸ்ரீவாரி மெட்டு அப்படிங்கிறது திருப்பதியிலிருந்து 17 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இதுக்கு அதிகாலை 5 மணிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் டிடிடி இலவச பஸ்ஸு கொடுக்குறாங்க. தினமும் சராசரியாக 3000 டோக்கன் வரைக்கும் இந்த ஸ்ரீவாரி மெட்டில் கொடுக்குறாங்க. இன்னைக்கு சற்று அதிகமாகவே டோக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகாலையில் 6:30 மணிக்கு கொடுத்த ஸ்டேட்டஸ் படி 3,800 டோக்கன் கொடுத்துருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இன்னைக்கு 4,000 டோக்கன் வரைக்கும் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தோணுது. அதனால எஸ்எஸ்டி டோக்கனும் அதிகமாக கொடுக்குறாங்க, ஸ்ரீவாரி மெட்டிலும் அதிகமாக கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது பக்தர்கள் எண்ணிக்கை சற்று குறைவாக தான் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. அடுத்தது நீங்கள் திருமலையில் நேரடியாக வந்து ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா சிஆர்ஓ சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸில் அதிகாலையில் 5 மணிக்கு டெய்லியும் அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. தினசரி குறைந்தது 1000 ரூம்க வந்து 5 மணிலேருந்து அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. அதுபடி இன்னைக்கு காலையில் 6:30 மணிக்கு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. 6:30 மணிக்கு கொடுத்த ஸ்டேட்டஸ் படி 998 ரூம் அலாட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் 326 ரூம் வந்து 6:30 மணிக்கு அவைலபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு திருமலையில் ரூம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதிகாலை 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இருந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு அலாட்மெண்ட்டு கிடைக்கும். சிஆர்ஓ ஆஃபீஸு இது பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. அங்கே கீழே பேஸ்மெண்ட்டு இருக்கும். அந்த பேஸ்மெண்ட்டில் மக்கள் ஆல்ரெடி க்யூவில் நின்றுட்டுருப்பாங்க. நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸு உங்கள் மொபைல் நம்பரையும் கொடுத்து பதிவு பண்ணிட்டு வந்துடணும், அவ்வளோதான். அங்கே பணம் கட்டுற வேலையெல்லாம் கிடையாது. எத்தனை பேர் தங்க போகிறீங்கிற விவரங்கள் மட்டும் கேட்பாங்க. 2 பேருக்கு மேலே இருந்தால் தான் ரூம் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரையும் ஆதார் நம்பர் கொடுத்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா 1 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலம் தகவல் கொடுப்பாங்க. அந்த எஸ்எம்எஸில் உங்களுக்கு எந்த காட்டேஜ் அலாட்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற விவரம் கொடுப்பாங்க. அதிகபட்சமாக 50 ரூபாய் 100 ரூபாய்
ரூம் தான் இங்கே வந்து அதிகம் அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. 1000 ரூபாயும் 1518 ரூபாய்க்கும் உள்ள ரூம் வந்து மிக குறைவாக தான் இங்கே அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த எஸ்எம்எஸ்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய காட்டேஜுக்கு நீங்கள் சென்று அங்கே வந்து ஒரு என்கொயரி ஆஃபீஸ் இருக்கும். அந்த என்கொயரி ஆஃபீஸில் ஆன்லைன் மூலமாக நீங்கள் பணத்தை பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரூமை அலாட்மெண்ட் வாங்கிக்கலாம். இன்னைக்கு மார்ச் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீனிவாச திவ்ய அனுக்கிரக ஹோமம் புக்கிங் 10 மணிக்கு ஆரம்பித்தது. அது 10:15 முடிஞ்சு போச்சு. இதோட மே மாதத்துக்கு உண்டான எல்லா புக்கிங்கும், மார்ச் மாதத்துக்கு உண்டான எல்லா புக்கிங்கும் முடிஞ்சு போச்சு. இன்னும் அடுத்த மாதம்தான் ஜூன் மாதத்திற்கு உண்டான புக்கிங்கு ஆரம்பிக்கும். கடைசியாக நேற்று தரிசனம் செய்த பக்தர்கள் விவரம் பற்றி பார்க்கலாம். நேற்று 66,764 பேர் தரிசனம் செஞ்சுருக்காங்க. 23,504 பேர்கள் முடிக்காணிக்கை செலுத்தியிருக்காங்க. நேற்று சுவாமியின் உண்டி வருமானம் 4.14 கோடி. டோக்கன் இல்லாமல் சர்வதேசம் நேரடியாக போய் பார்ப்பவங்களுக்கு உண்டான டைமு 8 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போனவங்களுக்கு தரிசனம் சுமார் 6 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு உண்டான அப்டேட்டு. ஸோ இது போல் டெய்லி இந்த சேனலில் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ மீண்டும் ஒரு அப்டேட்டுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.